நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நான் பண்ணக்கூடிய ட்ரேடிங்கை மந்த்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த சீரீஸில், இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம மாதந்தோறும் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அதன் வரிசையில் இந்த மாதத்தோட, அதாவது 2025 ஜனவரி மாதத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் அப்படின்னு மட்டும் இல்லை, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு சொல்லிட்டு எல்லா மாதத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டையும் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அந்தந்த மாதத்தோட எண்டில். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் நம்ம 78% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நேரடியாக என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து இந்த பதிவில். அடுத்த பதிவில் நான் பண்ணக்கூடிய எல்லா ட்ரேடிங்குமே நீங்கள் 3 விதத்தில் கிராஸ் செக் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். சரி, ஜனவரி மாதத்தில் ஆக்சுவலாக 4 வாரம். இந்த 4 வாரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா முதல் வாரத்தில் நம்ம 18% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற அந்த சீரீஸில், அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். 2வது வாரத்தில் 16% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 3வது வாரத்தில் 26% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் வந்து நான் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோவை நம்ம போட்டிருப்போம். 4வது வாரத்தில் 17% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். இது வந்து இன்னும் வீடியோ போடலை. ஸோ இதை வந்து அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். வீடியோ போடுறதுக்கு அப்புறம் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக மொத்தம் இந்த 4 வாரத்துலேயும் கூடி கழித்து கணக்கு வழக்க பார்க்கும்போது நம்ம 78% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடுறோம். ஸோ அதை வந்து நேரடியாக நான் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நான் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இங்கே கட் பண்ணுறோம், நேரடியாக நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறோம். நண்பர்களே, ஸோ இந்த அக்கௌண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 996ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அக்கௌண்ட்டில் தான் 100% ரிட்டர்ன் பர் மந்த் சேலஞ்ச் ட்ரேடிங்கை நம்ம ஆக்சுவலாக பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம இந்த அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆக்சுவலாக இப்போ யூரோ கேடில் ஒரு பை ஸ்டாப் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன் ஆஸ் பர் ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்ட் படி. இப்போ நேரடியாக, சரிங்களா, ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நேரடியாக நான் வந்து ட்ரேடிங் எஸ்டிடியை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டுடே இருக்குது. இப்போ நான் வந்து கஸ்டம் பீரியட் போகிறேன். ஜனவரி 1லேருந்து 31 வரைக்கும் நான் செட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஜனவரி 1லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் நான் செட் பண்ணியிருக்கிறேன், டன் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், $78 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ $100 அப்படிங்கிற நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு $78 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 78% வரும். ஸோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6000 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த ட்ரேடிங்ஸ் தான். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேடிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 31 ட்ரேடிங் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒரு 4-5 ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ் புக் பண்ணியிருக்கிறோம். மற்றது எல்லாமே ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்கிறோம் ஆஸ் பர் ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்ட் படி. ஸோ இந்த 78% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம்ல, ஸோ இது எல்லாமே ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த ட்ரேடிங் எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பை தான். நம்ம வந்து செல் வந்து நம்ம பண்ணவே மாட்டோம், பை ஆர்டர் மட்டும் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 78% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இங்கே மறுபடியும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அக்கௌண்ட்டில் தான், இந்த ட்ரேடிங் ஸ்டீல் தான் $78 நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இது கன்ஃபார்மா? சரி, அடுத்து 78% கன்ஃபார்மு. ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் கன்ஃபார்மு. இப்போ நான் மறுபடியும் ட்ரேடிங் ஹிஸ்ட்ரிக்கு போகிறேன், கஸ்டம் பீரியட் போகிறேன். ஸோ ஜனவரி 1லேருந்து 31 இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜனவரி 1லேருந்து பிப்ரவரி 1 வரைக்கும் நான் செட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து டன் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், $78 தான் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இந்த கடைசியாக வந்து பாருங்கள், இந்த $78 நான் வித்ட்ரா பண்ணிட்டேன்னா 1/2/2025, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி $78 நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். அதாவது $78 நான் ப்ராஃபிட் புக் பண்ணதை 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா $78 நான் வித்ட்ரா போட்டுட்டேன். சரிங்களா? ஏன் இதுன்னா, ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணதை வித்ட்ரா போட்டதை நீங்கள் காமிங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுறதை மட்டும் தான் காமிக்கிறீங்க, ஆனால் வித்ட்ரா போகிறதை நீங்கள் காமிக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காகத்தான் இது. அப்போ ஜனவரி மாதம் ஃபுல்லாக $78 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணதை பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம வித்ட்ரா போட்டோம். ஓகேவா? இது கன்ஃபார்மா? அடுத்து மணி மேனேஜ்மெண்ட். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து பாருங்கள், ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி மணி மேனேஜ்மெண்ட்டை பக்காவாக ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே வந்து பாருங்கள் 0.02 தான் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருப்போம். 0.3 எந்த ஒரு ஆர்டர்லையுமே ப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டை மீறவே மாட்டோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்டை, ரூலை வந்து நம்ம பிரேக் பண்ணவே மாட்டோம். சரிங்களா? ஸோ அதே போல் இப்போ வந்து மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி, அடுத்து கரன்சி பேர் வந்து பாருங்கள், எல்லா கரன்சி பேர்லையுமே நம்ம ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 கரன்சி பேரில் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கான்செப்ட். ஒரே கரன்சி பேரில் நம்ம ட்ரேடிங் பண்ண மாட்டோம். ஓகேவா? அப்போ எல்லா கரன்சி பேருமே இருக்குது பாருங்கள். AUD JPO, USD JPO, USD CAD, GBP USD, யூரோ ஜிபிபி. ஸோ இந்த மாதிரி எல்லா கரன்சி பேர்லையுமே எந்த கரன்சி பேரில் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகுதோ அங்கே ட்ரேடிங் பண்ணுவோம். ஸோ இதுதான் கான்செப்ட். சரி, அடுத்து ஆவரேஜிங் எட்ஜிங் பண்ண மாட்டோம்.
இப்போது எங்கேயாவது வந்து பாருங்கள் கண்டினியூஸாக ஒரு 2-3 ஆர்டரை வந்து ஒரே கரன்சி பேரில் இருக்கான்னு பாருங்கள், எங்கேயுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக ஆவரேஜிங்னா என்ன? பை பண்ணிட்டோம், நம்மளுக்கு அகென்ஸ்டாக போச்சுன்னா அங்கே கீழே போயிட்டு ஒரு பை, அதுக்கடுத்து கீழே போயிட்டு ஒரு பை. ஸோ அதுதானே. ஸோ அங்கேருந்து யூட்டர்ன் அடிச்சதுன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இதுதான் ஆவரேஜ். இன்கேஸ் யூட்டர்ன் அடிக்கலைன்னா அக்கௌண்ட்டை காலி பண்ணணும், அது வேறு விஷயம். சரிங்களா? அப்போ ஆவரேஜிங்கோ எட்ஜிங்கோ நம்ம பண்ண மாட்டோம். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் பண்ணுவோம், ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவோம், ப்ராஃபிட் ஆர் லாஸை புக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். சரி, அடுத்து இதுவும் கன்ஃபார்மு. ஆவரேஜிங் பண்ணலாம், எட்ஜிங்கும் பண்ணல. அடுத்து ப்ராஃபிட் வந்து பாருங்கள், ஒவ்வொரு ட்ரேடிங்கும் ஒவ்வொரு ப்ராஃபிட்டில் இருக்கும், ஒவ்வொரு லாஸில் இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் கேண்டிலை பேஸ் பண்ணின ஒரு ட்ரேடிங்காக இருந்ததுன்னா 100 பாயிண்ட் செட் பண்ணுங்கள் ப்ராஃபிட்டோ லாஸோ, இல்லை 4 ஹவர் கேண்டில் இருந்தாக்கா 400 பாயிண்ட்ஸ் செட் பண்ணுங்கள் ப்ராஃபிட்டோ லாஸோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளது வந்து ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாமே முடிவு பண்ணும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகக்கூடிய பேட்டர்ன் ஃபார்மேஷனை வச்சு ப்ராஃபிட் ஆர் லாஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லும். எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே ஸ்டாப் லாஸ், எங்கே டார்கெட், எவ்வளோ நீ ப்ராஃபிட் புக் பண்ணணும், எவ்வளோ நீ லாஸ் புக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லும். அப்போ ஒவ்வொரு ஆர்டருமே வந்து பாருங்கள் ஒவ்வொரு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதாவது 1.95 USDயும் இருக்குது, $4 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம், $3 பண்ணியிருக்கிறோம், அடுத்து வேறு என்ன இருக்குது, $5 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் முடிவு பண்ணணும் நீ எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணணும், இல்லை எவ்வளோ லாஸ் புக் பண்ணணும் அப்படிங்கிறத. அப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மு ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் லாஸை நம்ம புக் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஓவராலாக நம்ம 31 ட்ரேடிங் பண்ணியிருக்கோமா, அந்த 31 ட்ரேடிங் என்ன நம்மளுக்கு சொல்லுது? நம்பர் ஆஃப் ட்ரேடிங்ஸு. ஆவரேஜாக நீ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங் தான்டா தம்பி பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லுதா? ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக 20 ட்ரேடிங் டேஸ் வருது. அப்போ 1.5 ட்ரேடிங் வரும். அதாவது 2 நாளில் 3 ட்ரேடிங் பண்ணுற மாதிரி வரும். நிறைய நாள் ட்ரேடிங் பண்ணாமலும் இருப்போம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகலாம், நம்ம ட்ரேடிங் பண்ண மாட்டோம். அப்போ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங்கோ இல்லை 2 ட்ரேடிங்கோ தான் பண்ணுவோம். இதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? நிறைய நாள் நம்ம ட்ரேடிங் பண்ணாமலும் இருப்போமா? ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் 10ஆம் தேதி. சரிங்களா? 10ஆம் தேதி நம்ம ட்ரேடிங் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து 13ஆம் தேதி தான் பண்ணியிருக்கோம். அடுத்து 14ஆம் தேதி பண்ணியிருக்கோம். 12ஆம் தேதி நம்ம பண்ணல, 15ஆம் தேதி நம்ம பண்ணல. ஸோ அப்போ இங்கே வந்து பாருங்கள் 24ஆம் தேதி வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ட்ரேடிங் நம்ம பண்ணியிருக்கிறோம். 26ஆம் தேதி எந்த ஒரு ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணல, அதாவது ப்ராஃபிட் லாஸை நம்ம புக் பண்ணல. 27ஆம் தேதி எந்த ஒரு ப்ராஃபிட் லாஸை புக் பண்ணல. அப்போ நம்பர் ஆஃப் அதாவது நோ ட்ரேடிங்ஸும் இருக்கும். ட்ரேடிங் அதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆனால் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம், இல்லைனா பண்ண மாட்டோம். சரிங்களா? சும்மா தான் உட்காந்துருப்போம். சரிங்களா? அதாவது மார்க்கெட்டில் சும்மாவே உட்காந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங் தான் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டாக சும்மா இருக்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்போ ப்ராஃபிட் புக் பண்ண மாதிரி இருக்கும், சும்மா இருந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே, இப்போ இந்த 78% நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனால மட்டும்தான். அதே போல் நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை பக்காவாக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ப்ராஃபிட் சைடு தான் இருப்பீங்க. சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே, ஸோ இதுதான் ஜனவரி 2025. ஸோ இந்த மாதத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் நான் நேரடியாக உங்களுக்கு என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்தே நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு முறை காமிச்சிடறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஒரே டச் தான் நம்மளுடைய அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்துடுச்சு. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, ஸோ நம்ம அடுத்தடுத்த பதிவில் இன்னும் நம்ம சந்திப்போம். நன்றி.